ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய இறை வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களிலே ஒரு மனதின் ஆவியை தந்தருளி, உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக நாங்கள் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல நீர் எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக ஒரு புதிய வாரத்தினுடைய துவக்கத்தை ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து துவங்கும்படியாகவும் கடவுள் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த தியான கூடுகையிலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரினாலே மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். லூக்கா 7வது அதிகாரம் 31 35 அடங்கிய இறை வார்த்தைகளை இந்த நாளினுடைய தியானத்திற்காக நாம் எடுத்து சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். சந்தை வெளியில் இருக்கும் பிள்ளைகள் என்கின்றதான ஒரு ஓமையின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அழகாக மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை எடுத்துரைக்கின்ற ஒரு பகுதி. ஒருவேளை பலருக்கு இந்த நிகழ்வு அல்லது இந்த காரியம் என்பது நிறைய நேரங்களிலே திருச்சபையில் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், இதை நாம் சிந்திக்க மாட்டோம். ஆனால் ஆழமான கருத்துக்களை இந்த பகுதி நமக்கு திட்டம் தெளிவுமாக இது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இயேசுவானவரும் யோவான் ஸ்நானகரும் பல்வேறு நிலைகளிலே தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற கடவுளுடைய திருப்பெயரினாலே அழைக்கப்பட்டவர்களாக அங்கே காணப்படுகின்றார்கள். அப்ப இறையாட்சியினுடைய பின்னணியிலே திருமுழுக்கு யோவானினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயத்திலே இறை ஆட்சி என்பது இயேசுவானவருக்குரியது என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நமக்கு காணப்படுகின்றது. ஒருவேளை 21வது வசனம் 22வது வசனத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது வாசிக்கலாமா? அந்த சமயத்திலே கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேக குருடர்களுக்கு அவர் பார்வை அளிக்கின்றார். வியாதிப்பட்டவர்களை ஆண்டவர் குணமாக்குகின்றார். நீங்கள் போய் இப்பொழுது கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நீங்க என்ன பண்ணுங்க, யோவான் ஸ்நானகனுக்கு நீங்கள் இதை அறிவியுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்கின்றார். சொல்லி முடித்த பிற்பாடு அங்கே 23வது வசனத்தை மிக அழகாக மையப்படுத்தி சொல்லுகின்றார். Blessed are those who undoubtedly accept Jesus Christ as Messiah. இயேசுவானவரை சந்தேகமின்றி மெசையாவென்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுபவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி மிக அழகாக 23வது வசனத்திலே சொல்லுகின்றார். ஒருவேளை அதனுடைய தொடர்ச்சி யோவான் ஸ்நானகனா அல்லது இயேசு கிறிஸ்துவானவரா என்று சொல்லி வருகின்ற பொழுது, யோவான் ஸ்நானகன் ஒரு முன்னேற்பாடை செய்வதற்காக தான் இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரோ இந்த உலகமானது முழுமை அடைவதற்காகவும் இறையாட்சி முழுமை பெறுவதற்காகவும் மக்களுடைய வாழ்விலே நலத்தையும் சுகத்தையும் அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கும் மக்களை நல்வழிப்படுத்துவதற்குமாகவே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி மிக அழகாக இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்ப சொல்லுகின்ற பொழுது 2 விதமான காரியங்களை அங்கே சொல்லப்படுகின்றது. திருமுழுக்கு பெறாதவர்களை குறித்தும் திருமுழுக்கு பெற்றவர்களை குறித்தும் இயேசுவானவர் இங்கே திட்டமும் தெளிவுமாக அங்கே சொல்லுகின்றார். 29வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வாசிக்கலாமா? யோவானினுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான எல்லா ஜனங்களும் அவராலே திருமுழுக்கு பெற்றுக்கொண்டனர். தேவனை நீதிபரர் என்று சொல்லி அறிக்கையிடுகின்றார்கள். இது ஒரு கூட்டத்தினுடைய மக்கள்.
இன்னொரு புற மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30வது வசனத்துல வாசிக்கலாம். பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகளும் அங்கே யோவான் ஸ்நானகன் வழியாக திருமுழுக்கு பெறவில்லை, தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். எதற்காக? கேடு உண்டாக்குவதற்காக கடவுளுடைய ஆலோசனையை தள்ளிவிடுகிறார்கள். அப்ப 2 விதமான குழுக்களை இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகின்றார். ஒன்று வரி வசூல் செய்பவர்கள், வரி வசூல் செய்பவர்களை குறித்து அங்கே தெளிவுபடுத்துகின்றார். இங்கே வரி வசூல் செய்பவர்களும் அங்கே இருக்கின்றதான மக்களும் யோவானுடைய போதனைகளை கேட்டு அவர் வழியாக திருமுழுக்கு பெறுகின்றார்கள். the one who are baptized. அதுக்கப்புறம் இவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவானவரை இரட்சகராகவும் இயேசுவானவரை மெசியாவாக என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். யோவான் ஸ்நானகன் வழியாக சொல்லப்பட்டதான எல்லா உபதேசங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற ஒரு கூட்டத்தினர். இன்னொரு கூட்டத்தினர் அப்படியே குவைட் ஆப்போசிட்டா என்ன பண்றாங்க? செயல்படுகின்றார்கள். அவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா பரிசேயர்களும் அங்கே நியாய சாஸ்திரிகளும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா நிலைகளிலுமே யோவான் ஸ்நானகனை குறித்து அவர்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. அதே சமயத்துல இயேசுவானவரை குறித்த சந்தேகமும் அவர்களுக்கு என்ன பண்ணுது? இருக்கின்றது. அப்ப அவர்கள் திருமுழுக்கு பெறாத ஒரு சந்ததியாகவும் இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிக்காத ஒரு சந்ததியாகவும் யோவானுடைய உபதேசங்களை கேட்காத ஒரு சந்ததியாகவும் அதே போல மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சந்ததியாகவும் அங்கே பார்க்கப்படுகின்றது. அப்ப இந்த கூட்டத்தை பார்த்து யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லையோ அவர்களை பார்த்து அங்கே இயேசுவானவர் 31வது அதிகாரத்திலே 31வது வசனத்திலே சொல்லுகின்றார், இந்த தலைமுறையின் மக்களை யாருக்கு நான் ஒப்பிடுவேன்? டு whom will I compare this generation? இந்த தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பாக நான் ஒப்பிடுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப 2 உதாரணத்தை அவர் சொல்றார். இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. குழல் ஊதினா என்ன பண்ணணும்? கூத்தாட வேண்டும். அதே போல அங்கே தொடர்ந்து சொல்லும் பொழுது சொல்றாரு, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்க என்ன பண்ணல? அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லி என்ன பண்றாரு? சொல்லுகின்றார். ஒரு குழந்தைகளுக்கு ஒப்பாக இந்த பரிசேயர்களையும் அங்கே இருக்கின்றதான நியாய சாஸ்திரிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பிடுகின்றார். இந்த சந்ததியை நான் யாரோடு ஒப்பிடுவேன்? குழல் ஊதுறோம், அவங்களால டான்ஸ் ஆட முடியல, மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. ஒப்பாரி வைக்கிறோம், அவங்களால துக்கமாகவும் இருக்க முடியல. they are neither happy nor they are sad. அவர்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியவில்லை, துக்கமாகவும் இருக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவும் இந்த சந்ததியாருக்கு முடியவில்லை. குழந்தை அநேக நேரங்களிலே உண்மையை நிறைய நேரங்களில் ஏத்துக்காது. பார்த்திருக்கிறீங்களா? நிறைய நேரங்களில் தன்னுடைய பிடிவாத குணத்தின் வழியாக சொல்லுகின்றதான உண்மையை அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ளாது. அப்ப அப்படிப்பட்டதான சந்ததியாரை யாருக்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் சிறு குழந்தைகளுக்கு ஒப்பிடுகின்றார். உண்மையை சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளாது. எதை கொடுத்தாலும் விளையாடாது. எது கொடுத்தாலும் அந்த குழந்தை என்ன பண்ணாது? விளையாடாது. ஒரு பொருளை நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பொருளை காட்டிலும் வேறு ஒரு பொருள் அதனுடைய கண்கள் போகும். சரி, அந்த பொருளை எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணும்? வேறு ஒரு பொருளின் மீது கண் போகும். அப்ப இதிலிருந்து அது, அதிலிருந்து இது, அப்ப இது என்றால் அது அப்படிங்கிறதா ஒரு நிலைமையும், அது என்றால் இது என்கின்றதான ஒரு மனநிலையிலே ஒரு குழந்தை இருப்பது போன்று இந்த சந்ததியாரை ஒரு குழந்தைக்கு நிகராக ஒப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, 32வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்க சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாமா? 32வது வசனம். லாஸ்ட் வசனம் வாசிங்க, கடைசி பகுதி வாசிங்க. விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர் என்று சொல்லுகின்றார்.
எதிலுமே ஒரு மன திருப்தி இருக்காது. அன்சாட்டிஸ்ஃபைடு ஜெனரேஷன். பார்க்குறாங்க, இயேசுவானவர் அற்புதம் செய்கிறாரு, அவர் குணமாக்குகின்றார், கண் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கின்றார், இதை எல்லாத்தையும் தன்னுடைய கண்களாலே அவர்கள் பார்க்கின்றார். ஆனால் அவர்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவம் அவர்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு வரவே இல்லை. அன்சாட்டிஸ்ஃபைடு ஜெனரேஷன். எது செய்தாலும் முழுமை அடையாதவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். திருப்தி அடையாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தவறு செய்கின்ற, தவறுகளை கண்ணோக்குகின்ற ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்போ இவர் தவறு செய்வார், எப்போ இவரை நம்ம மாட்டிவிடலாம் அப்படிங்கிறதான ஒரு நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதை எடுத்தாலும் நெகட்டிவிட்டி தான் அவங்களுடைய வாழ்விலே காணப்பட்டு கொண்டே இருக்கின்றது. புலம்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களால் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியல, துக்கமாகவும் இருக்க முடியல. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலையும் கூட காணப்படும் என்று சொன்னால், கடவுள் நமக்கு எதை கொடுத்திருக்கின்றாரோ அதை வைத்துக்கொண்டு நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் இல்லையா? இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றார், இதை வைத்துக்கொண்டு நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த கொடுத்திருக்கின்ற நிகழ்வுகளின் வழியாக, கொடுத்திருக்கின்றதான பொருட்களின் வழியாக, கொடுத்திருக்கின்றதான உறவின் வழியாக நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தான் நாம் கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். குழந்தையை போல நமக்கு அதுல மனமகிழ்ச்சி இருக்காது, திருப்தி இருக்காது, புலம்பிக் கொண்டே இருக்கின்றதான ஒரு பழக்க வழக்கம் நமக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயர் இருக்கிறார். எப்படிடா இருக்குது புது கோயில், எப்படி இருக்கு, டிரான்ஸ்ஃபர் போட்டா கேட்போம்ல, எப்படி இருக்கு புது கோயில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்போம்ல. என்னடா கோயில் இல்ல, என்னடா மக்கள். கிறிஸ்துமஸ் காலங்களிலே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். பகிர்ந்து கொள்ளும் பொழுது மகிழ்ச்சியின் பகிர்தல் தானே அது. என்னடா கிறிஸ்துமஸ், ஒண்ணுமே இல்லடா. எதிர்கேட்டாலும் அதுல ஒரு திருப்தியே இருக்காது. அப்படிப்பட்டதான நிலையிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்வும் கூட அநேக நேரங்களிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. முழுமை அடையாத ஒரு வாழ்வு, திருப்தி அடையாத ஒரு வாழ்வு, தவறுகளை கண்டெடுக்கின்ற ஒரு வாழ்வு, நெகட்டிவிட்டி நம்முடைய வாழ்விலே இருந்து கொண்டே இருக்கும். புலம்பிக் கொண்டே இருப்போம். அது கடவுளுக்கு பிரியமானதல்ல. அப்படிப்பட்டதான மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்க எப்படி இருக்கிறீங்களா? சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் ஒப்பாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய சந்ததியை என்னவென்று சொல்வது, உங்களுடைய வாழ்வை எந்த நிலையிலே யாரோடு கூட ஒப்பிடுவது? அப்படியாக தான் பரிசேயர்களும் அங்கே நியாய சாஸ்திரிகளும் அப்படியாக தான் இருந்தாங்க. அவங்க யோவான் ஸ்நானகனே ஏற்றுக்கொள்றதுக்கு மறுக்கிறாங்க, இயேசுவானவரை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் மறுக்கின்றார்கள். அவர் செய்யறதையும் முழுமை அடையவில்லை, இவர் செய்யறதையும் என்ன பண்ண முடியல, அவங்களால முழுமையாக ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு நிலைக்குள்ளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த காலை நேரத்திலே அப்படிப்பட்டதான நிலை நம்முடைய வாழ்விலே காணப்படும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றதான ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, போதும் என்கின்றதான மனதுடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுகின்றார். இது எனக்கு போதும், இது எனக்கு போதும், கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றதான வாழ்வு எனக்கு போதும், கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றதான ஆசீர்வாதம் எனக்கு போதும். அப்ப மனிதனுடைய வாழ்வு போதும் என்று நினைக்கின்றதான அந்த மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்டதான பரிசேயர்களை போன்றோம், நியாய சாஸ்திரிகளை போன்ற அந்த மனநிலையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், கடவுள் அந்த மனநிலையை மாற்றிக்கொண்டு ஒரு முழுமையான வாழ்விற்குள்ளாக இருப்பதை வைத்துக்கொண்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை என்று சொன்னால், இல்லாததை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் சொல்லுங்க? இருக்கிறத வச்சுக்கிட்டே நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை, இல்லாததை வைத்துக்கொண்டு நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி நினைப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் இல்ல? அப்ப கிடைப்பதை வைத்துக்கொண்டு வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். கண்களை மூடினவர்களாக ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டல் செய்வோம்.